கொல்கத்தா பெண் பயிற்சி டாக்டர் பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் அடுத்தடுத்து நடந்த 5 முக்கிய நிகழ்வுகள். அந்த பெண் ரேப் செய்து கொல்லப்பட்டார். அந்த பெண்ணினுடைய உடலில் பல இடங்களில் ரத்தம் கசிந்துட்டு இருக்கு. அதே போல் அந்த பெண்ணினுடைய பெண்ணுறுப்பு, கண் போன்ற பகுதிகளில் ரத்தம் வழிந்துட்டு இருக்கு. அந்த பெண்ணினுடைய இடுப்பு பகுதியில் உள்ள பெல்விக் எலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது. செகண்ட் ஒன், ஒரு நார்மல் ஹியூமன் பர்சனால 10 to 15 கிராம் செமன் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த பெண்ணினுடைய பெண்ணுறுப்புக்குள்ள 150 கிராம் செமன் இருப்பது தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஒரு கேங் ரேப்பா இருக்கலாம்னு ஸ்ட்ராங்கான சந்தேகம் எழுந்திருக்கு. தேர்ட் ஒன், இந்த சம்பவத்தை கண்டித்து இந்தியா முழுக்க உள்ள மருத்துவ மாணவர்கள், டாக்டர்ஸ் 24 மணி நேர வேலை நிறுத்தத்தை அறிவித்தாங்க. நோ சேஃப்டி நோ டியூட்டி என்ற பதாகையுடன் இந்த போராட்டம் நடந்து வந்தது. முக்கியமாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ஃபோர்த் ஒன், மேற்குவங்க மாநிலம் முழுக்க பெரிய அளவில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சதுனால அந்த மர்டர் நடந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி போராட்டம் தர்ணா நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாநிலத்தில் போராட்டம் நடைபெறுதோ அந்தந்த மாநில காவல்துறை ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் சட்ட ஒழுங்கு நிலைமை குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என மத்திய உள்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஃபிஃப்த் ஒன், உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்குது. இந்த வழக்கினுடைய விசாரணை நாளை, அதாவது ஆகஸ்ட் 20 விசாரிக்க உள்ளது உச்சநீதிமன்றம். இருப்பினும் இந்த வழக்கு ஏற்கனவே மாநில அரசால சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக களத்தில் இருப்பவர்கள் உட்பட இது அனைத்தையும் பார்த்துட்டு இருக்கிற நாமும் கோஷமிடக்கூடிய ஒன்றாக இருப்பது we want justice.